கத்தியதான் என் பேரன் போய்விட்டான். நான் புருஷனையும் இழந்தேன், என் பேரனையும் விட்டு வீட்டு வேலை செஞ்சு 10 விளக்குனே எல்லாம் போயிடுச்சு. நடக்க முடியாத, தொடையெல்லாம் காயமாக இருக்குது, காதெல்லாம் கொலன்னு இருக்குது, வாயை சாப்பிட முடியலையே, ரத்த மாட்டாக இருக்குது வாயெல்லாம். அவன் நான் விஜயை பார்த்தே அவன் அந்த ஒரு நாள் எடுப்பு பண்ணுமா, வேறு எனக்கு எதுவும் நீ கூட்டி போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நான் அழுதான்னு தான் கூட்டிகிட்டு போனான். அந்த துண்டு நம்ம அதுக்கடை வாங்கி தாமா நான் போடுறேன். ரொம்ப முடியாத உடல்நிலை சரியில்லாமல் அவங்க போயிட்டுருக்குறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க சந்திரா அந்த பெண்ணை. வயசில் ஒரு சிறுவன். இந்த குழந்தை எப்படியோ அந்த தாயை கட்டி அணைச்சி காப்பாற்றிட்டாங்க. இப்போ மீண்டும் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ரொம்ப முடியாத நிலையில், உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க. இறைவன், இந்த மருத்துவர்கள் ஒரு இறைவனாக இருந்து அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் நம்ம வேண்டி விரும்பி கேட்டுக்குவோம். நல்ல ஒரு மருத்துவத்தை அவங்களுக்கு கொடுக்கணும். நல்ல ஒரு மருத்துவத்தை கொடுத்து இந்த உயிரை காப்பாற்றணும். அது அந்த உயிரை பாதுகாத்துக்கணும் அப்படின்றத மக்களின் சார்பாக ஒரு வேண்டுகோளாக பேசுகிறோம். வணக்கம் நேயர்களே. இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்க அப்படின்னா கரூரில் கருப்பியம்மன் கோவில் தெரு. இந்த ஒரு காவேரி வாய்க்கால் கரையில் அமைந்திருக்குது. ஒரு வெள்ளம் வந்தாலுமே இந்த இடம்லாம் கொஞ்சம் பாதிப்புக்கு உள்ளார பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு துணி துவைக்கிற பணியை செய்த அவங்களுடைய அந்த சந்திரா என்ற பெண்ணுடைய குடும்பத்தினர் எல்லாமே ஒரு துணி துவைச்சு அதிலிருந்து பிழைப்பு நடத்தக்கூடிய மிகவும் ஏழ்மையான நிலையில் வசிக்கக்கூடிய அந்த குடும்பத்தினர் தான். இதுதான் அவங்களுடைய வீடு பாருங்கள். வாடகைக்கு இருக்கிறாங்க. 2500 ரூபா மாதமானாக்கா வாடகை தர முடியாத நிலையில் அவங்க இருந்துகிட்ருக்காங்க. அதுதான் அவங்களுடைய மிக துயரமான நிலை. இந்த வீட்டில் இருக்கிறவங்க இந்த பகுதிக்கு விஜய் வந்திருக்காங்கன்னு சொன்னோன்னா ஏராளமானோர் இங்கே உள்ளவங்க இங்கேருந்து போயிருக்காங்க. அதில் ஒருத்தங்க தான் சந்திரா என்ற இளம் பெண். அவங்களுக்கு 2 பிள்ளைகள். 2 பிள்ளைகளையும் தூக்கிக்கிட்டு அவங்க போனது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறாக பார்க்கப்படுகிறது. அந்த 2 குழந்தைகளையும் தூக்கிட்டு போகிறாங்க. அவங்க ஈவினிங்கே போயிட்டு விஜய்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கட்டுக்கடங்காத கூட்டம். அந்த 7:30 மணி வேளையில் ஒரு அபயம் அவங்கள சுற்றி இருக்குது. 2 குழந்தைகளும் மாரில் அணைச்சிக்கிட்டு அவங்க ரொம்ப தவியாக அந்த கூட்டத்தில் தவிச்சதாக பதிவு செய்கிறாங்க. அவங்க குடும்பத்தினர்கிட்ட பேசுகிறோம். இந்த சந்திரான்றவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி இன்றைக்கும் மருத்துவமனைக்கு தான் போயிருக்காங்க. திரும்பவும் நெஞ்சு வலிக்குது, முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜிஹெச்சுக்கு போயிருக்கக்கூடிய நிலையில் அவங்க வீட்டுக்கு நம்ம பார்க்குறோம். ரொம்பவும் ஏழ்மையான நிலையில் அப்படி அவ்வளோ ஒரு சிரமத்தில் அவங்க வசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பார்த்திங்க அப்படின்னாக்கா 4000 ரூபாய்க்கு வீட்டு வேலைக்கு இப்போ தான் அவங்க வேலைக்கு சேர்ந்துருக்கிறாங்க. அந்த வேலைக்கு திரும்பவும் போக முடியாது. இப்போ திரும்பவும் அவங்க மீண்டு வரணும். உடல்நிலை சரியில்லாத நிலையிலேருந்து அவங்க மீண்டு வந்தால் தான் மீண்டும் அவங்க வேலைக்கு போக முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த கூட்ட நெருக்கடியில் தான் மேலே குழந்தைகளோடு சேர்த்து நிறைய பேர் அவங்க மேலே விழுந்திருக்கிறாங்க. நேராக விழுந்தப்போ அதில் 2 குழந்தையும் அரவணைச்சிக்கிட்டு அந்த தாய் பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த சந்திராவை மீட்கிறதுக்கு ஆட்கள் வரும்போது என்ன மீட்காதீங்க, என் பிள்ளைகளை காப்பாற்றுங்கன்னு தான் அந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. பிள்ளைகளை கொடுத்துருக்குறாங்க. 3 பேரையும் மீட்டு கொண்டு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு குழந்தைக்கு உயிரே இல்லை. 7 வயசு ஆண் குழந்தை, உயிர் இல்லை அவங்களுக்கு. இந்த தாயாலையுமே நடந்து கூட போக முடியல சந்திராவால். அங்கேருந்து தூக்கிட்டு போகிறாங்க, கதறி துடிக்கிறாங்க. இது போன்ற ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிடவே முடியாது. நம்மளால் ஆறுதல் சொல்லவே முடியாத நிலையில் இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய அரசியல் தலைவர்கள் ஆறுதல் கூறிக்கிட்டு இருக்கிறாங்க. சில பேர் நேரில் பார்க்குறாங்க. தன்னுடைய பேரனை இழந்து தவிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மாமியார் அவங்களுக்கு அழுகிறதுக்கு இப்போ கண்ணீரும் இல்லை. மீண்டும் என்னுடைய பேரன் வரப்போவது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மிகுந்த துக்கத்தில் நான் கத்தியதான் என் பேரன் போய்விட்டான். நான் புருஷனையும் இழந்தேன், என் பேரனையும் விட்டு வீட்டு வேலை செஞ்சு 10 விளக்குனே எல்லாம் போயிடுச்சு. என் மருமக இன்னைக்கு ஒல்லியாக கிடக்குறாளே, நடக்க முடியாத, தொடையெல்லாம் காயமாக இருக்குது, காதெல்லாம் கொலன்னு இருக்குது, வாயை சாப்பிட முடியலையே, ரத்த மாட்டாக இருக்குது வாயெல்லாம். என்ன பண்ணுவான், எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாத. சந்திராவோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு? கிரில் பட்டறைக்கு போகிறான். இந்த பஸ் படி இந்த மாதிரி. சரி. அந்த இறந்து போன அந்த சிறுவன் 7 வயது சிறுவன் தான் சொல்லியிருக்காங்க, போய் விஜயை பார்க்கணும், என்னை கூட்டிகிட்டு போமான்னு அடம் பிடிச்சிருக்கான்.
அடம் பிடிச்சனால அந்த சிறுவன் அடம் பிடிக்கவும் இவங்க கூட்டிகிட்டு போனதாக தான் பதிவு செய்கிறாங்க. என்னம்மா சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க? அவன் நான் விஜயை பார்த்தே அவன் அந்த ஒரு நாள் எடுப்பு பண்ணுமா, வேறு எனக்கு எதுவும் நீ கூட்டியோ வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நான் அழுதான்னு தான் கூட்டிகிட்டு போனான். அந்த துண்டை நம்ம அதுக்கடை வாங்கி தாமா நான் போடுறேன், விஜய் வராருன்னு நான் போடுறேம்மா அப்படின்னானே பையன் அநியாயமாக திரும்பி வரல. நான் வேறு என்ன பண்ணுறதுன்னு இல்லைங்க. அதான் இந்த குடும்பத்தினர்கிட்ட மேலும் வந்து நம்ம வந்து பேசி அவங்கள வந்து மேலும் வந்து அந்த துன்பத்தை ஆழ்த்த முடியாது. இறைவன் தான் அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவிக்கணும். சந்திரா வந்து உடல்நிலை சரியில்லாமல் மீண்டும் மருத்துவமனைக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ மூச்சு கூட விட முடியாமல் நான் ஐசியூவில் வச்சுருந்து இப்போ தான் கூப்பிட்டு வந்து இப்போ மறுபடியும் நான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் ஹாஸ்பிட்டலுக்கு. பையனை இழந்த என் பையன் தான் ஆகணும். என் பெரிய பையனை இழந்தது இல்லாமல் இப்போ மறுபடியும் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். சின்ன பையன் தான் இப்போ ஆட்டோவில் கூட்டிகிட்டு போகிறாங்க. பெரிய பையன் 7 வயசுங்க. அவர் வந்து இது மாதிரி வலி கொடுத்துட்டு அவங்க இருக்கிறாங்க. அந்த தாயோட உயிரை காப்பாற்றுறதுக்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து அந்த தாயை வந்து காப்பாற்றணும். உள்ளே வந்து அவங்களுக்கு என்னென்ன உடல் உபாதைகள் இருக்குது அப்படின்றத தீவிரமாக செக் செஞ்சு சோதனை செஞ்சு அவங்களுக்கு வந்து அவங்கள காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பேசுகிறதுக்கு அழுது 3 நாளாக அவங்க கண்ணீரோடு இருந்து சாப்பிடாம யாருக்குமே தெம்பே இல்லை. அவங்க அந்த ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறாங்க. சந்திரா அவர்கள் வந்து சிறிய மகன், அந்த மகனை நல்லபடியாக வளர்த்து ஆளாக்கி அவங்க வந்து நல்லபடியாக வாழணும் அப்படின்றது மட்டும்தான் நம்மளுடைய ஒரு இதாக இருக்குது. மற்றபடி நம்மளாலையுமே இந்த இடத்துல வந்து அந்த துக்கமான துயரமான நிகழ்வில் எதுவும் பேசவே முடியலை. அவங்களுடைய சூழ்நிலைகள் அந்த அளவுக்கு ரொம்ப கொடுமையானதாக இருக்குது. நன்றி. மொபைல் இருக்குங்கிறதுக்காண்டி எதுவும் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன், எதையும் பண்ணாதீங்க. அவ்வளோதான். என் பிள்ளை அந்த விழுந்த இடத்துல உயிரோட தாமா இருந்தது, அது எனக்கு நல்லாவே தெரியும். என் பிள்ளைய தூக்குங்கன்னா நான் சொல்லும் போது அம்மா அவன் பையில கொண்டு போய் ஹாஸ்பிட்டல சேர்த்து, ஆனா தனியார் ஹாஸ்பிட்டல தாமா சேர்த்திருக்கேன்னு சொல்ல, அது பக்கத்துல இருந்தாம சொன்னாங்க. கட்சி இங்க மீட்டிங் நடக்குது, ஹாஸ்பிட்டல் பக்கத்தே இருக்கு, ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா கூட்டிட்டு போயிருவாங்க, அதனால இந்த ஸ்பாட் வச்சிருக்காங்க சொல்லி நான் பாத்துட்டு வந்துட்டேன். என் குழந்தைன்னு சொல்லல, எல்லா குழந்தையும் ஏன் அந்த இடத்துல கூட்டிட்டு போயிருந்தா கண்டிப்பா 5 செகண்ட்ல காப்பாத்தி இருக்கலாம், 5 நிமிஷத்துல காப்பாத்தி. அப்படி பண்ணிருந்தா என்ன ஏன் நான் குறித்து நிக்கிற மாதிரி எத்தனையோ குழந்தைங்களையும் அவங்க அம்மா அப்பா தூக்கி கொஞ்சிருப்பாங்களோ உயிரோட. அது பண்ண முடியாம போச்சு. என்ன ஹாஸ்பிட்டலு, என்ன ஒரு ஒர்க்கு, என்ன ஒரு போலீஸ் கமிட்டி. அதாவது புடிச்சு தள்ளி விடும் போது இருந்த அந்த போலீஸ்காரங்க அவ்வளவு நேரம் எங்க போனாங்க? கூட்டம் கூடுதுன்னு தெரியும், அந்த கூட்டத்துல பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறது அவங்களோட பொறுப்பு தானே. கூட்டம் வருது, மாநாடு நடக்குது அப்படின்னா ஒரு போலீஸ் கமிட்டி என்ன பண்ணுது? அந்த இடத்துல பாதுகாப்பா நிக்கிறது ஏன் நிக்கல? கூட்டம் நிறைய வந்ததுக்கு அப்புறம் புடிச்சு தள்ளி விடுறதுக்கு அது சேர ஒரு முறை அம்மா இந்த இடத்துல நில்லுங்கம்மா, இப்படி நில்லுங்கம்மா, நாங்க சொல்றதை நீங்க கேளுங்க, நீங்க சேஃப்டியா நிக்க சொல்றதுக்கு அவங்க எங்க போயிட்டாங்க?